பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி உயர்த்தெழுதலினால் வருகிற ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15:7 நான் பார்க்கும்போது, பின்பு யாக்கோபு அதன் பின் அப்போஸ்தலருக்கு தரிசனமான உயர்த்தெழுந்த பிறப்பாடு தான் இந்த தரிசனங்கள் கிடைச்சது. அவருக்கு உயர்த்தெழுந்த ஒரு ஆசீர்வாதம் உயர்த்தெழுந்ததாக அவருக்கு காமிச்சாங்க. அடுத்ததாக நான் பார்க்கும்போதே 1 கொரிந்தியர் 15:21 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டாகும். மனுஷன் மரித்தால் நிச்சயமாக உயிர்த்தெழுதல் உண்டாகும். மரணம் அப்படியே மண்ணுக்கு மண்ணாக போகிறதில்ல. அவனுடைய ஆத்மா என்னநேகம் கர்த்தர் கொடுத்த ஆத்மா ஜீவன் பெறும். அது ஜீவனோடு இருக்கும், கர்த்தரிடத்தில் இருக்கும். மனுஷன் மரணம் உண்டானால் நிச்சயமாக உயர்த்தெழுந்தலும் உண்டாகும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தாக எபேசியர் 2:7 ஒரு வசனம் இருக்குது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாக மீட்பை அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாக மீட்பு நம்மளுக்கு உண்டாகும். இரத்தத்தினால நிச்சயமாக நீ மீட்படைவோம். நம்ம உயர்த்தெழுந்தல் அனுபவம் நம்மளுக்கு உண்டாகும். நம்ம உயர்த்தெழுந்தனால நிச்சயமாக அவருடைய இரத்தத்தினால மீட்பு, விடுதலை ஜெயம் பெறுவோம். நம் நிச்சயமாக ஜீவன் பெறுவோன்னு சொல்லி இதில் சொல்லப்படுகிறது. அதனால் கர்த்தர் உயர்த்தெழுந்த ஆசீர்வாதம் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு உரியதான இருக்குது. அவர் மரித்ததும் நல்லதுக்கு நன்மைக்கு தான், உயர்த்தெழுந்ததும் அதோட நன்மைக்கு தான். ஆதாமுக்குள்ளே எல்லாரும் மறித்தோம், ஆனால் கிறிஸ்துவேசுக்குள்ளே எல்லாரும் உயர்த்தெழுந்தல் உண்டு. நமக்கு உயர்த்தெழுதல் உண்டு. கர்த்தரோட வருகையில் நம்ம வரதுக்கு முன்னால் மறிச்சேன். நான் முதலாவது நாம தான் ஃபஸ்ட்டு கல்லறையில் இருக்கிறவங்க தான் எழுந்திருப்போம். அப்படி நான் மறிக்கலைனாக்கா நம்மளை அவரே எதிர்கொண்டு போகும்படியாக அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படி மரணத்தை காணாமல், மண்ணை காணாமல், குழிக்குள்ளே போகாமல் நிச்சயமாக நம்ம ஜீவன் பெறுவோம். உயர்த்தெழுந்துட்டு நித்தியமாக சந்தோஷமாய் அவரோடு கூட இருப்போம். ஆனால் உயர்த்தெழுதலும் ஜீவனும் நமக்குள்ள அவர் அனுமதிச்சிருக்கு. அந்த உயர்த்தெழுதல் நிச்சயமாக நமக்கு உண்டாகும். உயர்த்தெழுந்தால் நன்மை தான் நம்ம அனுபவிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளில் ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நன்றியோடு நெத்துதிக்கிற சுவாமி, எவ்வளோ நன்மைகள் எங்களுக்கு செய்தீங்க. சிலுவையில் மரணத்தை கிழிக்கப்பட்ட அனுபவம், எல்லாருடைய பாவத்தின் வேதனைகளை நீங்கி சுமந்தீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மீட்டு கொண்டீங்க. எங்களை மேலே இவ்வளோ அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றை செய்து முடித்தீங்க. உமக்கு கூடி நன்றியப்பா. அந்த மரணத்துக்கு பிறப்பாடு நித்திய ஜீவகாலம் உண்டே, நித்திய ஜீவன் உண்டேன்னு சொல்லி எங்களை சமாதானப்படுத்தினீங்க. அதுக்கு நன்றியப்பா.